வணக்கம் உறவுகளே. பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் மற்றும் ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இனிமேல் வீடியோக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் நான் பேசுவேன் அப்படிங்கிறது. உறவுகளில் பாதி பேர் அந்த சேனல் பார்ப்பீங்க, பாதி பேர் பார்க்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம கதை வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு போவேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ரொம்பலாம் பிளேடு போட்டு உங்களை டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. எதுக்காக அப்படின்னா, யூடியூப் தரப்புலேருந்து இந்த மாதிரி கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஏஐ மூலியமா வச்சு போடுறாங்க, பெருசா ஹியூமன் பண்றது இல்லை அப்படிங்கறது மாதிரியான ப்ராப்ளம் யூடியூப் தரப்புல இருந்து வருது. மக்கள் சொல்லல, யூடியூப் தரப்புல இருந்து வருது. அந்த ப்ராப்ளங்களை சரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க தான் ஹியூமன் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறோம் அப்படிங்கறது தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் வீடியோல பேசுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிமே ரெகுலரா உறவுகள் கதை வருமா அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வரும். பாப்பா ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நான் ரெகுலரா வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பசங்க 2 பேருமே இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா உறவுகள் தொடர்கதை வருங்க. வீடியோவை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உறவுகளாலே உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. சரி வாங்க மச்சான், நம்ம கிட்டயும் காசு இல்ல, கொஞ்சம் யூஸ் ஆகும். நீங்க கம்பல் பண்றதுனால வாங்கிக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடும்போது நாங்க தான் பே பண்ணுவோம். இனிமே எப்ப சாப்பிட்டாலும் நீங்க தானே பே பண்ண போறீங்க. என்ன? ஒண்ணும் இல்லைங்க, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, நாங்க போயிட்டு வரோம். பாய். வாடி சேத்துக்குட்டி. பாய். அடியே சகியே ஹாய் மம்மி, குட் மார்னிங். வாடி, எழுந்துட்டியா? நல்ல தூக்கம் மம்மி. ஆமா, காலையிலேயே வாசனை மூக்க தொலைக்குது. என்ன சாப்பாடு? குருமா தானே? அதானே, குருமா வச்சுட்டா போதும். உனக்கு எங்க இருந்துதான் மோப்பம் பிடிப்பியோ தெரியாது. என் அம்மாவின் கைவண்ணம் போல் வேற ஏதேனும் இருக்குமா? என்ன காலையிலேயே ஐஸ் வைக்கிற? ஐஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையதான் சொல்றேன். உண்மையாவே உங்க குருமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பாடுக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருவேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ல. எனக்கு தான் சமையலே சுத்தமா வரமாட்டேங்குது. அதுக்கு தான் இன்னும் 1 மாசத்துக்குள்ள சமையலை ஃபுல்லா கத்துக்கோ, ஆபீஸ்க்கு போகாம வீட்டுல இருடின்னு சொல்றேன். எங்க கேக்குற? அச்சோ, நான் வேற இதை சொல்லிட்டேனா உடனே ஆபீஸ் போவேனா வீட்லயே இரு, வேலைக்காரி வேலை பாருன்னு இதுலயே ஒப்பைத்திருவீங்க. சரி சரி, டக்குன்னு 2 பூரி எடுத்து வைங்க, நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். பாரு வெண்பா, பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல ஒரு நிலைமையில இருக்கணுங்கிறது எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுறது தான். ஆனா அதையும் தாண்டி குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும்னு இருக்குல்லடி. அந்த வேலையும் நீ கத்துக்கிட்டா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. கமான் மம்மி, நீங்க வச்ச பூரி கிழங்குக்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வந்தது ஒரு தப்பா? காலையிலேயே லெசன் எடுக்காம பூரி எடுங்க. அதானே கேட்டேன், ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணிடக்கூடாதே. அட்வைஸ்ங்கிறது இந்த வெண்பாவோட அகராதியிலேயே பிடிக்காத ஒரு விஷயம். அதை நானும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு யார் கொடுத்தாலும் பிடிக்காது. ஓகேவா? போங்க போங்க போங்க, போய் பூரி எடுத்துட்டு வாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்றேன். அன்பாவும் சொல்லி பார்த்தாச்சு, அதட்டையும் சொல்லி பார்த்தாச்சு. எப்பத்தான் திருந்தி குனிஞ்சு நிமிந்து ஒரு வீட்டு வேலை பார்க்க போறாளோ தெரியல. காலம் முழுக்க கத்தி கத்தி ஏன் தொண்டை வறண்டு போனதும் பத்தாம இப்ப அந்த அரசி பிள்ளை என்ன பாடுபட போறாளோ. ஏதோ குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு, அதனால நான் தப்பிச்சேன். இருந்தாலும் இவர் ரொம்ப ஓவர் தான். மம்மி, என்னாச்சு? வந்துட்டேன் வெண்பா. எல்லாத்துக்கும் ஒரு அவசர புத்தி, எல்லாத்துக்கும் முன் கோபம். போற வீட்லயும் இப்படி இருந்தா எப்படி? மம்மி, வந்துட்டேன் வெண்பா. எவ்வளோ நேரம் மம்மி வெயிட் பண்றது? பூரி எல்லாம் சுட்டு சூடு ஆடுறதுக்குள்ள சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் இருக்கும். பாத்திரத்துல இருக்கிறத தட்டுல எடுத்து வச்சுட்டு வர வேணாமாடி? அதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டியா? ஒரு விஷயத்த ஆசையா சாப்பிடணும்னு நினைக்கும் போது திருப்தியா சாப்பிட விடுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுற விஷயத்துலயும் என்ன டென்ஷன் பண்ணா எப்படி? சரி சரி, இந்த சாப்பிடு. அடடே, பூரியா? ஆமா டேடி, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளோட ஃபேவரேட். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். என் பொண்ணு கூட எப்போவாது தான் இப்படி உட்காந்து சாப்பிடுற பாக்கியம் கிடைக்குது. சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கும் எடுத்து வைமா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். அப்புறமா வெண்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அடி, ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன வெண்பா இப்படி கேக்குற? என்ன வேணும்னு ஆர்டர் போடு. இல்ல, அது சொல்லு வெண்பா, என்ன பண்ணணும்? நாளான்னைக்கு என்கேஜ்மெண்ட் புடவை எடுக்க போறோம்ல. ஆமாடா, எடுக்கணும்ல. அது அந்த புட்டிக்ல எடுக்கலாமாப்பா? புட்டிக்லையா? எந்த புட்டிக்ல?
நான் சொல்லுவேங்களப்பா அடிக்கடி, அந்த சரஸ்வதி புட்டிக், அந்த புட்டிக்ல என்கேஜ்மெண்ட் saree நல்லா இருக்கும்ப்பா, நல்ல டிசைனாக இருக்கும். எனக்கு அங்கேயே எடுத்துக்கலாம்ப்பா. தேவையில்லாமல் ஷாப்பிங்க்குன்னு அதுக்கு டைம் ஒதுக்கி அலைஞ்சு எதுக்கு தேவையில்லாமல் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும்ப்பா. அதுக்கு பேசாமல் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடலாம்ல. அந்த புட்டிக்ல நல்ல வெரைட்டி வந்திருக்குப்பா. நமக்கு பிடிச்சது மாதிரி கலரில் ஆர்டர் போட்டுக்கலாம். நிச்சய புடவையை பத்தி மாப்பிள்ளை வீட்டில் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையேம்மா. அவங்க தான் புடவை எடுக்கணும். அப்போ அவங்கள அந்த புட்டிக்லேயே ஆர்டர் போட சொல்லிடுங்கப்பா. வெண்பா, கோச்சுக்கிறாம இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட வச்சுக்கிறியா? ஏன்னா அந்த புடவை நகைங்கிற விஷயம் அவ தான் கொஞ்சம் கரெக்டா டீல் பண்ணுவா. அவகிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு பார்க்க சொல்ல. என்னப்பா, ஏன் என்கேஜ்மெண்ட் புடவையை எனக்கு பிடிச்சது மாதிரி எடுக்கிறதுக்கு ஏன் எல்லார்கிட்டையும் கேட்க சொல்றீங்க? வெண்பா, தம்பியை நம்ம எப்படியும் வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்குற வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டில் எதையும் கலந்து பேசாம முடிவெடுக்க முடியாது. அதனாலதாம்மா சொல்றேன், நம்ம மாப்பிள்ளை வீட்டில் ஒரு வார்த்தை கேட்க சொல்லிடுவோம். அம்மா பேச சொல்றேன், அவ எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. அப்படின்றீங்க? ஆமாடா, நீ இரு, இந்த அம்மா வந்துட்டா நான் பேசுறேன். என்னங்க, என்னங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் சாந்தி, என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவை எங்கே எடுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டியா? பாப்பா ஏதோ புட்டிக்கில் எடுக்கணும்னு சொல்லுது. புட்டிக்கலையா? அங்கெல்லாம் நல்லா இருக்குமா? அதுவும் விசேஷத்துக்கு? அம்மா, கடையில் போய் பார்த்து பார்த்து எடுக்கிறத விட அந்த சரஸ்வதி புட்டிக்கில் ரொம்பவே நல்லா இருக்குமா. என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அங்கே தான் எடுத்தான்னா பாருங்களேன். அப்படியா? எந்த ஃப்ரெண்டு? கீதாம்மா, அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கால, அவள் மேரேஜுக்கு கட்டியிருந்தாளே அந்த புடவை அந்த புட்டிக்கில் எடுத்தது தான். எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தீங்களா? எல்லாரும் எங்கே வாங்கினேன்னு புடவையவே தான் கேட்டாங்க. என் கல்யாணத்துலேயும் என் புடவை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணுமா, அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே எடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிருவோம். அதைத்தான் சொன்னேன். நீ ஒரு வார்த்தை மாப்பிள்ளை வீட்டாளர்கள்ட்ட கேட்டுக்க. அப்பதான் நம்ம பாப்பாவுக்கு பிடிச்சது மாதிரி எடுக்க முடியும். எதுக்கு, இது பாப்பா ஃபங்க்ஷன் தானே, எல்லாம் அவளுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லையே. அப்பாவும் மகளும் புட்டிக்கில் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன? இந்த கேட்குறேன். மம்மி ப்ளீஸ் மம்மி, இப்போவே கேளுங்களேன். உடனே எப்படி அடிக்கிறது? கேட்போம். மம்மி ப்ளீஸ் மம்மி, இப்போவே கேளுங்க ப்ளீஸ். சரி, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். இதோ என் ஃபோன் இருக்கே, இதில் கேளுங்க. அவ்வளோ ஆர்வம் அடி. ஆமாம் மம்மி. சரி கொடு, கேட்பேன் கொடு. என்னன்னு சேவ் பண்ணியிருக்கேன்? கணேஷ் அண்ணி அரசின்னு போட்டிருப்பேன். என்ன மம்மி, போகுதா? இருடி பறக்காத. எடுத்துட்டாங்களா? இல்லைங்க, இருங்க, திரும்ப ட்ரை பண்ணுறேன். அச்சய பாத்திரத்தில் அல்ல குறையாம இருந்தது மாதிரி இந்த துணி மட்டும் இந்த வீட்டில் எம்புட்டு துவைச்சாலும் துவைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாத்திரமும் பொழுதா உள்ளதன்னைக்கு விளக்கணமேனிக்காதான் இருக்கு. என்னதான் செய்யறதோ தெரியலப்போ. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு தான் போடுதுங்க, ஆனா எம்புட்டு துணியா போயிருது. எப்போ எக்கோ அரசிக்கா, இதுல என்னது இது? துணி ஒன்னையும் தூக்குதா, நீ துணியை தூக்குறியான்னு தெரியாம வர? அம்புட்டு மேல காஞ்சுக்கிட்டு கிடந்தது, மழை பெய்யறது மாதிரி மான இருட்டிக்கிட்டு இருக்கவும் அள்ளிட்டு ஓடியாடுறேன். இந்த உன் வீட்டு துணி இப்ப தானடி ஒரு ரெண்டா துணி மடிச்சு வச்சிருக்கேன், மறுபடியும் ஒரு கும்மா கொண்டுட்டு வந்திருக்க. இதை எப்ப மடிக்க? இங்க பாருக்கா, ஐயா கிட்ட சொல்லி அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு சம்பளத்தை டபுளா தர சொல்லு. என்னால எல்லாம் இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. டபுளா தர சொல்லவா? என்னத்துக்குடி? இப்பவே நல்ல சம்பளம் தானே. சமைக்கிறோம், துடைக்கிறோம், கழுவுறோம், கூட்டுறோம், அதெல்லாம் எனக்கு பெரிய வேலையா தெரியல. நான் பாட்டில் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா உன் வீட்டு ஆளுகளுக்கு துணி மடிச்சு வைக்கிறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு தெரியுமா? எம்பூட்டு துணி. மிஷினு தானடி துவைக்குது. மிஷினு துவைச்சாலும் போய் காயப்படுறது யாரு, மறுபடியும் தூக்கிட்டு வர்றது யாரு, அதை மடிச்சு வைக்கிறது யாரு? நானும் நீனும் சேர்ந்து தானே டீ பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன இந்த வீட்டுல சம்பளமா கொடுக்குறேன்? பாரு, அதெல்லாம் உன் குடும்பத்துக்காக நீ மாடா ஒல தேட தெய்ய அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி துணி துவைக்க சொல்லி துணி மடிக்க சொன்னா மேற்கொண்டு நான் சம்பளம் கேட்பேன். இப்போவே சொல்லிவிட்டேன், பெரிய ஐயாட்ட சொல்லி வச்சிரு. சரியாக்கா, கோவப்படாம மடி பார்த்துக்குறோம் அடுத்த மாதம். சை, அலிபாபா குகை மாதிரி அல்ல வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ துணி? யார் இது போனு? வெண்பாவா? என்ன இன்னி இடத்துல அடிக்கிறேன்? எக்கோ, மச்சா முன்னாடியும் குழந்தை முன்னாடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பேசிக்கிறிய? கண்ணு வைக்காத முட்டி. ஹலோ வெண்பா, சொல்லுமா. அரசி, நான் வெண்பா அம்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அம்மா நீங்களா? வெண்பா நம்பர்ல இருந்து அடிக்கவும் வெண்பான்னு நினைச்சேன். நல்லா இருக்கம்மா. என்ன இன்னியத்துல போன் அடிச்சிருக்கீங்க? என்ன விவரம்? ஒண்ணும் இல்லப்பா, நிச்சய புடவை எங்க எடுக்கிறது என்னன்னு அதை பத்தி பேசலான்னு அடிச்சேன். ஒரு முக்கியமான கடை இருக்கு. பட்டை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாமா. நம்மளோட மாமனார் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. பட்டு நல்லா நயமான பட்டா இருக்கான். அங்கே தான் ஏன் கல்யாணத்துக்கு, நம்ம அத்தையோட கல்யாணத்துக்கு அங்கே தான் எடுத்தது. அதே மாதிரி அவங்க பசங்களோட கல்யாணத்துக்கு அந்த கடையில் தான் எடுக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கலெக்ஷனாக இருக்குமா. அவளுக்கு பிடிச்ச நேரத்தில் அவளே பார்த்து நேரடியாக வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறட்டேன். மற்றபடி பட்டை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாளான்னைக்கு தான் எல்லாரும் போகிறோம்ல, நேரடியாக அந்த கடையில் வந்து பாருங்கள்.
இல்லம்மா, ஏதோ புட்டிக்ல வாங்கலான்னு வெண்பா சொல்றா. புட்டிக்கா அப்படின்னா? எக்கா, ஆன்லைன்லக்கா, இப்படி போன்லயே பார்த்து பார்த்து ஆர்டர் போடுவோம்ல, வீட்லயே கொண்டு வந்து கொடுப்பாங்களே, அந்த புட்டிக்கு. ஐயே, அதுல எல்லாம் எடுத்தா கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு சரிப்பட்டு வருமா? ஐயா அம்மா, இங்க இருங்க. அதுல எல்லாம் ஒண்ணு வேணாம். இது பாரம்பரியமா நம்ம வருஷமும் ஒரு தேவைகளுக்கு சுபகாரியத்துக்கு எடுக்கிற கடை. இதுல எடுத்தாதான் நல்லது நடக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படித்தான் எங்க மனசுல நாங்க நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கேதானே போயிருவோம். காலையில ஒரு 9:30-10 மணி வாக்குல வந்துருங்க, சரியா? என்னவாம்மா? இல்லம்மா, அரிசி அது வந்து அரிசி வச்சிருச்சு இந்த பிள்ளை. என்னம்மா, என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்கல்ல? என்னடி பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொன்னாங்க? இல்லைங்க, அவங்க பாரம்பரியமா ஏதோ ஒரு துணி கடையில தான் துணி எடுப்பாகலாம். அங்கே பட்டு நெஞ்சு தர்றாகலாம். அங்கே தான் எடுக்கணும். அவங்க மாமியார் கல்யாணத்துக்கு அங்கே தான் எடுத்தாக, அரசிக்கு அங்கே தான் எடுத்தாக. மிச்சம் இருக்கிற பிள்ளையத்துக்கெல்லாம் முகூர்த்த புடவை அங்கே தான் எடுக்கணும். அதனால நம்மளுக்கும் அங்கே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போன வச்சிருச்சு. பாப்பாக்கு இங்கதான் எடுக்கணுமான்னு சொல்லிமா அந்த புள்ள இப்படி சொல்லுது? என்னம்மா, ஏன் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இஷ்டப்படி எடுக்க கூட விட மாட்டாங்களா? ஐயோ, பெரிய டாமினேஷன் குடும்பமா இருக்கும் போல் இருக்கே. நான் எப்படி அங்க போய் என்னால முடியல. எனக்கெல்லாம் ஒத்தே வராதுமா. நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் புட்டிக்ல தான் எடுப்பேன். வெண்பா, என்ன வெண்பா? என் மேரேஜ் எனக்கு இஷ்டப்படி தான் நடக்கணும். சும்மா அவங்க இஷ்டப்படி எல்லாம் பாரம்பரியம் கழுத குருதன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏதோ அப்பா சொன்னாங்களேங்கிறதுக்காக ஃபார்மாலிட்டிக்கு கேட்க சொன்னா ஓவரா பண்ணிட்டு இருக்க அந்த லேடி. ஏதோ தான் அந்த குடும்பத்தையே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறது மாதிரி. அண்ணின்னா அண்ணி மாதிரி நடந்துக்க சொல்லுங்கம்மா. ஏதோ அந்த குடும்பத்துக்கே தலைவி மாதிரி எல்லாம் ஆட வேண்டாம்னு சொல்லுங்க. இங்கே பாரு வெண்பா, நான் உனக்காகத்தான் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். ஆனால் அவங்க பாரம்பரியம்னு சொல்லும்போது நம்ம எப்படி போய் பேச முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் வாங்குறது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஃபோட்டோவில் பார்க்கறது மாதிரியே நேர்லையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரை விடவும் அந்த இடத்துல நீ டம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நம்ம கை தொட்டு நெய்த்தறியில் பார்த்து வாங்குறதாம்மா நல்லது. ஏங்க, மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறது வரோம். அதை அவள்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கல்யாண நேரத்தில் எதுவும் பிரச்சனை வச்சுக்கிற வேண்டாம். என்ன டாடி, உங்களுக்காக தானே நான் பேச சொன்னேன். இப்போ அம்மா எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா? வெண்பா, அம்மா சொல்றது மாதிரி மாப்பிள்ளைக்காக நம்ம கொஞ்சம் பொறுத்து தாண்டா போகணும். என்ன பண்றது? ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? என்னப்பா பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு அவங்க என்ன புடவை செலக்ட் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். வெண்பா, சாப்பிட்டுட்டு போ. கல்யாணம்ங்கிற பேரை சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அண்ணன் அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இந்த பணத்தை எடுத்துட்டேன். ஆனா எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு என் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பணத்தை எடுக்க வேண்டியதை போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ, என்ன சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். அங்கதான் நிக்கிறேன். பணம் கையில இருக்குல்ல? வச்சிருக்கேன். இங்க பாரு, 25,000த்துல ₹1 கூட குறையக்கூடாது. ஏதாவது மிஸ் ஆச்சு, போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல விட்டுருவேன், தெரியும்ல? ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பணம் கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா என் குடும்பமே தூக்குல தொங்கிரும். இங்க பாரு, சும்மா அழுது சீன் போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல பணத்தை காட்டு, அப்பதான் நான் அந்த பக்கம் வருவேன். பணத்தை காட்டணுமா? நீ நிக்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ பணத்தை கையில வச்சிருக்கியா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் பணத்தை கொடுக்காம போயிட்டீன்னா பணம் கையில இருக்கான்னு தெரியணும்ல. பணத்தை எடுத்து கையில வை. இல்ல, நான் பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, எடுத்து கையில வச்சு காட்டு. எங்க இருக்கீங்க? நான் எப்படி காட்டுறது? நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தேவையில்லை. ஒழுங்கா பணத்தை கையில் எடுத்து காட்டு. சரி. வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே, சொன்னது மாதிரி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியே. பெரிய வீட்டு பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்டு போல் இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நீங்க எங்க இருக்கீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதோட என்ன விட்டுருங்க. அதான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க போறேன்ல. ப்ளீஸ் என்னோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. என் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு வேணும். சரி சரி, நான் பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு வருவேன். நீ டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ஃபோட்டோ வீடியோஸ் நான் பென்ட்ரைவ் தரேன், வாங்கிக்க. அதில் தான் உன்னோடது எல்லா வீடியோஸும் இருக்கு. அப்போ ஃபோனில் இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்களா?
அதான் பணம் கொண்டுட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோனில் வச்சுக்கிட்டு? நான் எல்லாத்தையும் பென்ட்ரைவில் ஏற்றி வச்சிருக்கேன். உன்னோட எவிடன்ஸ் எல்லாம் நீனே வச்சுக்கோ, ஓகேவா? ஆ ஓகே, தேங்க்யூ. ஐயோ அண்ணன். ஹேய் ஜானு, இங்கே என்ன பண்ற? அண்ணன் அது வந்து இன்னைக்கு உனக்கு எக்ஸாமா என்ன? ஆ இல்லைண்ணே. அப்புறம் ஏன் வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, ஃப்ரெண்டு கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்காக வந்தேன். அவன் இங்கே தான் வர சொன்னான், இன்னும் ஆளை காணோம். என்ன ஜானு, நீ புக்கு வாங்கணும் ஏதாவது வேணும்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல அவளை வந்து வீட்டில் கொடுக்க சொல்லு. எதுக்கு ரோட்ல நிக்கிற? இல்லைண்ணே, அவன் இங்கே தான் வந்து நிற்க சொன்னான். வெளியில் வந்திருக்காளாம், அப்படியே வந்து கொடுத்துட்டு போறேன்னு சொன்னான். சரி, அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். இல்லைண்ணே, அவள் வீட்டில் இல்லை. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு, எங்க இருக்கான்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். இல்லைண்ணே, இப்பதான் ஃபோன் பண்ணேன். அவ ஏதோ வேற வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாளாம். சரி, அப்ப வீட்டுக்கு கிளம்பு. ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அதுவும் ரோட்ல இப்படிலாம் நிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? இல்லைண்ணே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, முக்கியமான ரெஃபரன்ஸ் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன ஜானு, நீ எக்ஸாம் இருக்குன்னா அதெல்லாம் நீ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டியா? நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு தான் வந்து நின்னுட்டு இருப்பியா? அதுவும் யாரையாவது கூட்டிட்டு வராம இப்படி வந்து நிக்கிற. சரி வா, நான் உன் ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, வாங்கிக்கலாம். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. இல்லைண்ணே, நீ போ, நான் வாங்கிட்டு வரேன். ஜானு, உன் ஃப்ரெண்டு தான் இங்க வரலன்னு சொல்லிட்டுல, அவதான் வெளில கிளம்பிட்டாளே, அப்புறம் யார்கிட்ட போய் வாங்குவ? ஆமா ஆமாண்ணே. என்னாச்சு உனக்கு? எனி ப்ராப்ளம்? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நோ ப்ராப்ளம், நத்திங். சரி ஓகே. இவ இல்லைன்னா என்ன, வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உனக்கு? யார்கிட்டயாவது வாங்கலாமே. அந்த மதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாளே, அவகிட்ட என்னாச்சு? அவகிட்ட கேட்டு பார்க்கலாம்ல. ம் சரிண்ணே. சரி வா, நான் வீட்டுக்கு தான் போறேன், வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம். இல்லைண்ணே, வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிக்கலாம், நான் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. எங்கே போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். தனியாலாம் போக வேண்டாம். இல்லைண்ணே, உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? உன்னை கூட்டிட்டு போறதை விட அப்படி என்ன வேலை எனக்கு? நான் வெட்டியா தானே இருக்கேன். வா போலாம், வா. ம் சரிண்ணே. எப்படியாவது பணத்தை கொடுத்து எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னா அண்ணன் இப்படி வந்து நிற்கிதே, இப்போ என்ன பண்ணுறது? அவன் வேற எங்கேயாவது நின்று பார்த்துட்டு இருப்பான். நான் இப்போ என்ன பண்ணட்டும்? ஜானு, உன்னதான், வண்டியில ஏறு. ம் ஓகேண்ணே. என்ன அரசி இப்படி நேரம் தேடிட்டு இருக்க? இல்லை மாமா, பீரோக்குள்ள தான் பணத்தை வச்சேன், ஆனால் பணம் கம்மியாக இருக்கு. கும்பிட்டு இருக்கு. 50,000 கொடுத்தீல்ல மாமா, ஆனால் 25,000 தான் இருக்கு. 25,000 நீங்கள் எதுக்கு எடுத்தீங்களா? நான் எதுக்கு அரசி எடுக்க போறேன்? அது உன்கிட்ட கேட்காம நான் தான் உன்கிட்ட கொடுத்து வச்சு நான் வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. அதே மாமா, பத்திரமா தான் வச்சேன். அன்னைக்கு நீங்கள் கொடுக்கும்போது சாமி ரூமில் கொண்டு போய் வச்சேனா? ஆமா, சாமி ரூம்ல வச்சுட்டு தான் எடுத்து வச்சிருப்பில்ல. ஆமாம் மாமா, மத்தியானமா நீங்கள் சாமி ரூமில் கொடுத்தீங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு சாமி ரூமில் வச்சுட்டு சாயங்காலமே எடுத்து பீரோக்குள்ளே வச்சுட்டேனே. அப்போ எண்ணி பத்தியா பார்க்கலையா? இங்கே எண்ணி கொடுத்த பணம் தானே, நான் எங்கே எண்ணி பார்த்தேன்? அப்படியே தான் அவனுக்குள்ளேயே பர்சுக்குள்ளே எடுத்து வச்சு கொண்டுட்டு வந்து பீரோக்குள்ளே வச்சுட்டேன். ஆனால் 25,000 கம்மியாக இருக்கு. கொஞ்சம் நல்லா பாரு அரசி, உள்ளதான் இருக்கான். வீட்டை விட்டு எங்கே போகுது? ஐயோ இல்லை மாமா, இந்த பர்சுக்குள்ளே தான் வச்சேன். நம்ம வீட்டுக்குள்ள யாரு வந்து அரசி நம்மளை கேட்காம எடுக்க போற? நீ எங்கேயாவது வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பியா? போய் அடுப்படியில பாரு போ. இல்லை, நான் அடுப்படியிலாம் கொண்டு போகலை. கடுகு டப்பா வெந்தய டப்பான்னு இதுக்குள்ளேயாவது போட்டு வச்சிருப்ப. ஒரு நேரம் பார்த்த மாதிரி இருக்காதுலமா, தன்னை மறந்து தரமா எதையாவது வச்சிருக்கலாம். போய் பாரு போ. சரி மாமா. அரசி, ஐயோ, ஒரு டப்பாலையும் இல்லையே. தன்னை மறந்தவை எங்கே வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலையே. 25,000 ரூபா, நான் எங்கே போவேன்? மாமா. என்ன அரசி, ஏதாவது டப்பாக்குள்ள இருந்துச்சா? இல்லை மாமா, காணோம். என்னம்மா சொல்ற? காணோம்னா எங்க போயிருக்கேன்? அரசே, எத்த அரசே, இங்க வாமா சத்த. அந்த வஹரன் தே. சரி, அம்மா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு போ. மாமா, எங்கே வச்சோம்னு தெரியலையே. இப்போ என்ன மாமா செய்யறது? சரி பரவாயில்ல, பாத்துக்கறலாம். நீ போ, போய் என்னன்னு கேளு போ. அரசே, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காக, வரு போ. இந்த வஹரன் தே. என்னது இது? நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயம் புதுசா இருக்கு. ஒரு நாள் அங்கே வச்சேன் இங்கே வச்சேன்னு காணோம்னு தேட மாட்டாளே. இன்னைக்கு 50,000 ஒரு இடத்துல இருக்கு, ஆனால் 25,000 மட்டும் காணோம்னா களவாணி பையன் என்ன 25,000 மட்டுமா எடுத்துட்டு போறேன்? இல்லை எங்கிட்டும் மறந்து வச்சாலும் 50,000 மொத்தமாக தான் காணாமல் போயிருக்கேன்னு. என்னது இது, ஒரே குழப்பமா இருக்கே. என்னைக்கு நடக்காததான் நடந்திருக்கே. நம்ம பிள்ளைய எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்குங்க. இந்த ராமனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பேன்ல. நான் அடி பார்க்க மாட்டேன்னு சொல்றேன்.
வந்து ஆஃபீஸில் உட்காரு, ஆஃபீஸ் வேலையை பாருன்னா எதுவும் பண்ண மாட்டேன் உன் புதல்வன். அவனுக்கு நான் உட்காந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போடுற வேலை எனக்கு பிடிக்கல, சொந்தமாக நான் பைக்கு சோறும்னு வைக்க போகிறோம்னு சொல்கிறேன். சரின்னு அவன் போக்கில் விட்டு அவனுக்கு உண்டானதை என்னத்தையாவது கொடுக்கலாம்லங்க. அப்படியும் கொடுக்காம இப்படி லோன்னு அவனை பேங்குக்கு வீட்டுக்கு அலைய விட்டா எங்கே போவேன் பாவம். மற்ற உள்ளையெல்லாம் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒழுங்காக வந்து நம்ம பொழப்ப பார்க்கறது இல்லடி. நம்மகிட்டயே 1000 பேர் வேலை செய்கிறாங்க. இவன் போய் தனியாக ஆரம்பிக்கணும், அது வேணும் இது வேணும்னா எதுக்கு தேவையில்லாத வேலை? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, கணேசன் கூட ஒத்தியாசி ஆஃபீஸுக்கு வந்து இருக்கலாம்ல. பிடிக்கலைன்னு சொல்கிறவனா பிடிச்சா கட்ட முடியும். எத்தே கூப்பிட்டியலா? ஆமாப்பா, சம்மந்தி வீட்டில் போன் அடிச்சாங்கள? ஆமாத்தே, மறுநாள் துணி எடுக்கணும்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நம்ம ஐயப்பன் கடைக்கு வர சொல்லியிருக்கேன். இதுக்கேம்மா நீ ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். என்ன ரசி, என்ன செய்யுது? என்ன விசேஷத்தை வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னா வா தம்பியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, இல்லைன்னா நான் கூட்டிட்டு போகவா? வண்டி எடுக்க சொல்லுவோமா? டிரைவரை கூப்பிடவா? இல்லத்தே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்புக்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னா ஏத்த ஒரு மாதிரி இருக்க? உங்க மையன் அன்னைக்கு ஒரு 50,000 காசு கொடுத்து இது பத்திரமா வை அரசி, நான் அப்புறமே வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. எப்போதும் போல சாமி படத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலமா எடுத்து மணிப்பரிசில் வச்சுட்டேன். இப்போ போய் பார்க்குறேன் 25,000 தான் இருக்கு. இன்னும் 25,000 காணாமாமா. என்னம்மா சொல்ற? பணம் அப்புறம் 25,000 இருக்கு, மிச்ச காசை காணோம்னா? ஏமா, எதுக்காவது எடுத்து செலவுக்கு கொடுத்தியா? இல்லத்தே, நான் எந்த செலவுக்கு கொடுத்தேன்? எல்லாமே தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போட்டுறாங்களே. 25,000க்கு நான் என்ன செலவு பண்ணேன்? அப்படியே மாமா கொடுத்ததை பத்திரமா தான் வச்சிருந்தேன். மீதி காசு இருக்கே. அரசி, சரி விடு, எதுக்கு அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பாத்துக்கலாம், விடு. வீட்டை விட்டு எங்கே போகுது? ஏய், பாத்துக்கறலாம் விடுனா என்னடா அது பேச்சு? காசை காணோம்னா அது என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லையா? அப்பா, காசு நம்ம வீட்டில் என்னைக்கு காணாம போயிருக்கு? எங்கேயாவது தன மறந்த தனமா நான் தான் வச்சிருப்பேன். அந்த புள்ள தான் வச்சோம்னு சொல்லுது, இப்போ நீ வச்சோங்கிற. என்னடா, என்ன நடக்குது? ஐயோ, அது ஒன்றும் இல்லைப்பா, 25,000 தானே, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன் மாமா, அப்ப அந்த காசு எங்கே போயிருக்கேன்? மீதி காசு இருக்குல்ல மாமா, அப்ப 25,000 மட்டுமா கலாண்டுட்டு போறேன்? என்னன்னு தெரியலம்மா, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. நானும் கரெக்டாக எண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே வச்ச காசு எங்கே போச்சு? நானும் எதுக்கும் பணம் கேட்கல, வீட்டு செலவுக்கும் அரசு எதுவும் செலவு பண்ணல. நீனும் வாங்கிட்டு போகலைங்கிறப்ப வச்ச பணம் எங்கடா போயிருக்கேன்? காலு கையும் முளைச்சா ஓடிட போகுது. என்னடா அது கொடுமை, என்னைக்கும் இல்லாம இந்த வீட்டுல. என்னடி, வீட்டுல செலவுக்கு கையில காசு கொடுக்கலன்னு சொல்லவும் உன் புதல்வன் கை வச்சுட்டானே? என்னங்க பேசுறிய? யார சொல்றிய? வேற யாரடி சொல்றேன்? சானு காலேஜுக்கு போறா, அவளுக்கு தேவையானதை வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்குறான். அண்ணாமலை அவன் தான் சம்பாதிக்கிறான். கணேசனுக்கு பணம் தேவைங்கிறது தேவையில்லை, அப்படியேனாலும் அவனோட அக்கௌண்ட்ல அவனுக்கு பணம் இருக்கு. வேற உனக்கு தேவைன்னா என்னட்ட கேட்ப, எனக்கு தேவைன்னா உன்கிட்ட கேட்க போறேன், என் அக்கௌண்ட்ல இருக்கு. வேற யாரடி வந்து வீட்டுல பணம் எடுக்க போற? இந்த வீட்டுல பணம் தேவைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் உன் மயன் ராமன் மட்டும்தான். பணத்தை ராமன் தான் எடுத்திருக்கணும். என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராமன் பணத்தை எடுப்பானா? என்ன மாமா இப்படி பேசுறிய? ராமன் எதுக்கு வந்து பணத்தை எடுக்க போகுது? அதுக்கு வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்க. இப்படி எல்லாம் இருக்காது மாமா, நீங்க என்னத்தையும் வார்த்தை விடாதீங்க. எப்பா, அவனுக்கு வேணும்னா நம்மளே கொடுக்க போறோம்ப்பா. அவன் எதுக்கு பணத்தை எடுக்க போறான்? தேவையில்லாம வார்த்தை விடாதீப்பா. பாருடா, இந்த வீட்டுல பண தேவை இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான். அவன் தான் பணத்தை எடுத்திருக்கணும், அவன் தான் பணத்தை திருடி இருக்கணும்.